ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஓரியோ மில்க் ஷேக் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். 2 பேத்துக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேங்க. இது கூடவே ஒரு ஆளுக்கு 3 பிஸ்கெட்னு சொல்லி ஒரு 6 பிஸ்கெட்டை நம்ம இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். உள்ளே உள்ள க்ரீமை எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் க்ரீமோடையே பிட்டு போட்டுக்கலாம். இந்த பிஸ்கெட் போடுறது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தாங்க, சாக்லேட் டேஸ்ட்டு வரும், அதுக்காண்டி தான். இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே சாக்லேட் சிரப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா இப்போ ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து இந்த சாக்லேட் சிரப்பை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்க இது மாதிரி பார்க்கும்போது கடையில் உள்ள மாதிரியே இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்கங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக அந்த காணி பவுலில் இந்த சாக்லேட் சிரப்பை ஊற்றி நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மில்க் ஷேக்கை இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ 2 பேத்துக்காக போட்டிருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எத்தனை பேத்துக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இது கூடவே நான் இப்போ வெனிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி, சாக்லேட் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பாதாம் ஒன்று வச்சுருக்கேன். அதேமாரி சாக்லேட் உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த மாதிரி சாக்லேட் 2, 3 போட்டுக்கோங்க. ஒரு டெக்கரேஷனுக்காக தான். இது கூடவே ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கட்டையும் வச்சுக்கிறேங்க. இப்போ இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வீட்டிலேயே செஞ்சதுனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.